ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் சாதிக்க முடியாததற்கு காரணம் என்ன என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது நியூஸ் 7 தமிழ். அதற்கு கோவை பகுதியை சேர்ந்த மக்கள் தெரிவித்த பலவிதமான கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்படி கேட்டாலும் திறமையாளர்களை பார்த்து ஊக்குவிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டு அரசாங்கம் சண்டை போட்டுக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கு. அந்த நாட்டை இந்த நாட்டை குறை சொல்றதுக்கே டைம் சரியா இருக்கு. இந்த மாதிரி வீரர்கள் எல்லாம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கு. இந்தியா கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. எல்லா திறமையான ஆளுங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குறிப்பிட்ட ஆளுங்கனால சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. அரசியல் தலையீடு நல்லா டெவலப்பாக இருக்கக்கூடிய ஆளுங்க ஈஸியாக சான்ஸ் கிடைக்கிறதுக்கு விடுறது இல்லை, ஆளுங்க விடுறது இல்லை. இல்லைன்னா எப்போவோ தங்க வாங்கியிருக்கலாம். நாம் பிள்ளைகள்லாம் நல்லா விளையாடுங்க, அதுக்கு தகுந்த இதை பயிற்சி கொடுக்கல, இல்லாட்டி நல்லா விளையாண்டுருக்குங்க. பயிற்சி கொடுக்கல. அந்த கிரிக்கெட்டுக்கு மட்டும் என்ன ஆடுது, அதுக்கே அப்படி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? கொடுத்தா எல்லா விளையாட்டும் கொடுக்கணும். இப்போ நம்ம ஊரில் நம்ம இந்தியாவிலேயே கபடி தான் ஃபஸ்ட்டு வரும். எங்கே போனாலும் எவனாலே ஆட முடியாது. எந்த நாட்டுக்காரனும் நம்ம இந்தியா கூட ஆட முடியாது. அதை ஒதுக்கி வச்சுட்டானுங்கல்ல. அது மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு எப்போ எந்த காலம் எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து இருக்குது. எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து இப்போ விலங்குகளை என்ன செய்கிறாங்க? ஒன்றும் செய்யல. ஜல்லிக்கட்டுக்கு தனியாக வளர்த்துறாங்க. ஜல்லிக்கட்டு அதையும் நிறுத்திட்டாங்க. என்ன வேணும்? அவங்களுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, திருடுறாங்க. எல்லாம் திருடணுங்க. மந்திரியிலிருந்து பியூனு, கலெக்டர் பியூனு வரை திருடுறான்.